வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்களை காணிக்கமாதா கோயிலில் வசான் வாசிக்கிறது நேரடியாக காணிக்கமாதாவே இவ்வளோ அழகாக சோடிச்சிருக்கு. இந்த கோயில்கிட்ட அழகையும் மடிவாக பாருங்கள். வீடியோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். 9 நிமிஷத்துக்கு மேலே வசான் வாசிக்கிறாங்க. வெளியால் காணொலி எடுக்கிறோம். நேரடியாகவே காணொலி வசான் வாசிக்கிறாங்கள நேரடியாக எடுக்கப்பட்ட காணொலியை நேரில் பார்ப்பீங்க. அத்துடன் இந்த இதிலே வசான் வாசிச்சு எவ்வளோ அழகாக செய்து வச்சிருக்கணும் பாருங்க. எவ்வளோ அழகாக ஆறுதலுமாயிருக்கிற என் ஜீவன் அழகா செய்து வச்சிருக்க காணிக்கமாக போயிட்டு அழகையும் சொல்லுங்கோ என்றழுதபடியே பரிசுத்த தேவமாதா குரல் விட்டழுது குமாரன் நடந்த வழி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு போகிற போது தெருவில் உள்ளவர்கள் சொல்லுவது நெருப்பு போல வியாகுலம் பற்றி இருக்கிறதாயானவளே, நீர் சொல்லுகிற லட்சணமேறையாய் குமாரனை நாங்கள் காணவில்லை. மனுஷ லட்சணமற்ற ஒரு செய்து வச்சுக்கிறாங்க பாருங்க. கோயில் அழகை ஏற்கனவே கார்மே மாதா கோயில் போட்டேன்னு இது காணிக்க மாதா கோயில் பாருங்க. தொடர்ச்சியாக எங்களை ஒரு கோயில்களை இருக்க மாட்டாது. நாங்கள் கண்ட மனுஷனுடைய முகம் பாடி விழுந்த பூச்சுருங்கின சாயலுமாய் சிறசில் ரோம சரீர சவரி வெறுப்பினதுமாய் செம்மானம் போலிரத்தப்படலம் மறைந்த கண்களுமாய் கொடிய மிருகங்கள் கீறி கிழிவு படுத்தின உடலுமாய் கையார சாயலும் இல்லை, காயாரான சாயலும் இல்லை. ஒரு வங்கமும் வங்கமும் இருந்த நிலையாய் இயற்கை சாகரத்திலே குளித்த மேலையாய் ஜீவித்திருக்கிற உடலோ வேகமான உடலோ தெரிந்து உடம்பிரானுடன் ஆடலாயிருக்குமோ சொல்லக்கூடாதென்றார். இது சேமாலா கடை. இந்த விஷயம் சொல்லுகிற வேளை வெரோனிக்கவென்கிற முன் சொல்லப்பட்ட ஸ்திரியாண்டவருடைய முகந்துடைத்து திரும்பி வருகையிலே தேவகுமாரனை தேடி வருகிற மாதாவை கண்டு உம்முடைய குமாரன் இருக்கிற தன்மையை பார்க்க வேணுமாயின் இதோ பாரும் என்று ஆண்டவருடைய முகந்துடைத்து ரூபிக்கப்பட்ட வத்திர துண்டத்தை காண்பித்தாள். அந்த வத்திரத்தை தேவமாதா கண்டவுடனே ஏக்கமும் துயரமுமாய் விழுந்த மயச்சத்திரமிட்டதை தம்முடைய முகத்தோடரை வளைத்து வானமே பூமியே என் குமாரனே என் பொன்னாபரணமே அழகா இருக்குன்னு பாத்தீங்களா காணிக்கமா என் சீவனே இதுவோதைத்தாரோ அரவல் ஜனகேடு பண்ணினாரோ என்று பொறுக்க மாட்டாத வியாகுலத்தோடனது அந்த ரூபத்தை தினத்தை முகத்தில் அணைத்து முத்தமிட்டு பரவித்துக் கொள்ளுகிற போது குமார உயிர் கவரும் முன்பே போக வேண்டுமென்று
அவர்களுடன் கூடி அதிசீக்கிரமாய் போகச் செய்து தாரத்தின்று கொலை படைப்படுகிற சத்தத்தை கேட்டு அதிக பயசத்தோடு பேதை வடைகளை ஊடறுத்து முடுக்கித்து கோயிலுக்குள்ளே வந்து எடுக்கணும்னா இது வந்து கோயிலுக்குள்ளே மாதாவளத்தை ஆட்டு வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு வந்து காணிக்க மாதா கோயிலுடைய சிறப்பான ஒரு வழிபாடு பசாம்பாசிக்கப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசாம்பாசி நேரடியான பசாம்பாசிட்ட அவருடைய முகங்களை வச்சு எடுத்திருக்கிறேன். பாருங்கள், 2 பேர் ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் பசாம்பாசிக்கிறதையும் எடுத்திருக்கிறேன். இந்த காணொலியில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஆனால் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் பசாம்பாசிக்கிறத பார்க்கும்போது ஒரு தவச காலத்திலையும் வாசிக்கிறதா இருந்தாலும் இப்போ இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு அந்த பசான் வாசிக்கிற இதை போடுறேன்னு பாருங்கள். அத்துடன் இந்த காணொலி இதை பாருங்கள், இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக செய்து வச்சிருக்கிறார்கள் என்று பாருங்கள். சில வேலை இவ்வளோ லைட்டெல்லாம் கொடுத்து காணிக்க மாதா கோயில் அழகு உங்களுக்கு தெரியும். தனி அழகு என்று சொல்லுவாங்க. காணிக்க மாதா கோயில் அழகு, மாதாவி ஒரு அழகு, அதோட கோயில்கிட்ட சிறப்பும் ஒரு அழகு. இந்த காணொலியை பாருங்கள், முழுமையாக பார்த்து இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இதோட அழகு உங்களுக்கு புரியும். காணிக்க மாதா கோயில் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். உள்ளுக்கெல்லாம் போய் எடுத்துருக்கேன். பசாம்பாசிக்கிறது எல்லாம் எடுத்துருக்கேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இது உங்களை புலம்பெயர்ந்த மக்கள் வராதாக்கள் யாரும் இருந்திருந்தீங்கன்னா இந்த இதுகளை பார்க்குறதுக்காக இந்த தவச காலங்களில் நடக்கிற நிகழ்வுகளை சிலுவை பாதைகளையும் எடுத்து போகிறோன்னா சிலுவை பாதையும் எடுத்து போடையிலாண்டான் இதில் சிலுவை பாதை நடந்து சிலுவை பாதை வழியைத்தான் இந்த பசாம்பாசிக்கப்பட்டது. அந்த காணொலியை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கள், போனங்களாமல் நான் உங்களுக்கு உத்திரமாதா கோயில் அழகையும் போட்டு சிலுவை பாதையும் ஒரு அரைவாசி முக்கால்வாசி சிலுவை பாதையும் போட்டிருந்தேன். இன்று வந்து காணிக்க மாதா கோயில் காணொலி போட்டு கொண்டிருக்கிறேன். சிலுவை பாதை எடுக்கையில் சிலுவை பசாம்பாசிக்கிறது கோயிலுடைய அழகு, கோயில் வழித்தோட்டம், வழியில் இருக்கிற அழகு, எங்களுடைய கோயில் அழகாக பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. ஊரின் அழகு இந்த எங்கள் சேமால கடை இருக்குது. சுத்தவரை நீங்கள் பார்க்குற இருந்தாலும் இந்த தவச காலங்களில் எப்படியான ஒரு நிகழ்வுகளை சிலுவை சுமந்து போகிற காட்சிகளையும் அழிக்க இதுகள் எல்லாம் இருக்கிறோடைய இதுகளை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் இந்த காணொலியை எடுத்து காட்டுறனுடைய இதை முழுமையாக பாருங்கள். ஓகே, நன்றி உறவுகளே. இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்ளும். பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி உறவுகளே. ஓகே, சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி தப்பின பிரகாரம் வந்த நெஸ்தூர வாழ்முனை அவருடைய இருதயத்தில் ஊடுருவகம் தத்துவாரத்தில் இரத்தத்தாரை புறப்படுகிற மேலையாய் சோவகினி இலக்கை எழுப்பி சகல அவய உறுப்புகளிலும் தன்னை பெருகியதுமாய் போற்றுது. அந்த வழிந்திரியம் புறவிந்திரியம் உலைச்சமமாய் எழுந்து வாக்கு கெட்டாத விரலாவங்களாறுகளோடுகிறதாய்
கண்ணீர் விட்டு கைவிடிந்து ஐயோ என்று பெருமூச்செருந்தளதிருக்கிற வியாகுலம் சொல்லக்கூடுமோ? ஆனதினாலுடனேதானே குமாரனை பார்க்க வேண்டுமென்று மரிய மதலேனு ஓடும் இன்னமும் தயவுள்ள ஸ்திரிகளோடும் புறப்பட்டு பதறி பதறி போக பயணமானா. அப்போதவர் போகிற தன்மையை கங்கைகள் பெருகி வழிகிற சமமான இரு கண்களால் விழுகிற கண்ணீரையும் கடலடி தொழியாய் கேட்கப்படுகிற பிரதாப சத்தங்களையும் வழிபோக்கர் கண்டு இரக்கம் பொறுக்க மாட்டாமல் மிகுதி பிரதித்து சொல்லுவது ஐயோ இந்த பெண் பேதையுடைய யாதொரு புத்திரன் இருந்தானோ அல்லதென்று பறையிட்டு வளைக்க கொண்டு போகிற இயேசு நசரேயு என்கிறவனுடைய மகன்தானோ? அப்படியாக வேணும். ஐயோ இப்படிப்பட்ட நெருப்பு எப்படி பொறுத்திருப்பாளோ? ஐயையோ என்று மிகுதி வர வைத்திருந்தார்கள். அந்நேரம் பரிசுத்த தேவமாதா தமது திருக்குமாரன் தேயத்தால் வழிந்தழிந்திருக்கிற விரத்தங்களைக் கண்டு நவமான வியாகுலத்தால் மனமெறிந்து உறவையிட்டனது சொல்லுவது ஐயோ இந்த விரத்தம் எனது குமாரனுடைய விரத்தமோ? எனது முதிரம் கொண்ட முதிரம் இந்த முதிரம் தானோ? எனது புத்திரன் எழுந்தருளினர் இந்த வழிதானோ? சிவனோடே போனாரோ எப்படியோ? ஆனால் இப்போ நட்சத்திரம் விழுமுன்னே அது கொழிவு கொடுக்கின்ற இந்த தெய்வீக சூரிய மண்டலம் தரையில் விழவாச்சுதே. சந்திரனான முகமண்டலம் பூமண்டலம் தோரடி வாச்சுதே. ஐயோ எங்கள் பாவத்தினுடைய கொடுமை துஷ்டாட்டத்தினுடைய அதிகம் வான முகடு மட்டும் ஏறுண்டு இவ்வண்ணம் பண்ணினது போலாச்சுதே. ஆனால் கிறிஸ்தவர்களே எங்கள் ஆண்டவரை இன்று வெளுத்தாட்டின சிலுவை பாரம் மரத்தின் பாரம் என்று நினைக்கிறீர்களோ? அதில்லையே. மரத்தின் பாரம் பொறுக்க எங்கள் ஆண்டவர் சரீரத்தில் சுவியில்லாதிருக்கிலும் ஆத்துமத்திற்கு சௌந்தரியமும் தேவ வல்லமையும் உண்டு. ஆனால் அந்த சிலுவை மரத்தின் மீதே கற்பருவதங்களை ஏற்றினது போல சகல லோகருடைய ஆங்காரம் பெரு என்கின்ற பாவப்பருவதங்கள் சிலுவையோடி செய்து இருந்ததினால் சகல சௌயமற்று விழுந்தார் என்று அறியவும். அப்போ இந்த கொடிய யூதர் ஆண்டவரை சிலுவையிலே அறைய தீ விரிக்க வேண்டும் என்றபடியால் ஈட்டி விடங்குகளால் நிம்பி எழும்ப பண்ணி மறுபடியும் சிலுவையில் தோளிலேற்றி வீதியூடே நடத்தின நிஷ்டூரமும் கொடுமையும் கண்டவர்கள் கல் நெஞ்சராயிருக்கு விலகி உருகி
அழாதவர்களுண்டோ? ஆனதினாலந்தையோடு நடந்ததரு கசந்த வீதி என்று பெயர்பட்டது. இந்த வீதி வழியே ஆண்டவர் நடந்த மேரை எப்படி என்றால், கரங்கள் கட்டின கயிறு ஒரு சேவகன் பிடிக்க கண்டதில் சங்கிலி, மற்றொருவன் கையாட அறையில் பூட்டின பாசம், வேறே இருவர் கைக்கொள்ள இரும்பு சுவடணிந்த பரிசேவும் சமுதாயங்கள் இருபக்கம் அணி அணியாய் தம்பூரதாரை காலச்சுத்து ஈட்டி கேடயங்கள் கொடி திரிசூலங்கள் கை கொண்டிருக்க இவர்கள் எல்லாருக்கும் நடையோடு நடக்க இந்த மேரையாய் சேனை அணிவகுத்து பிலாத்து எழுதி கொடுத்த தீர்வை நிரூபம் வாசித்து வாசித்து நடத்தி கொண்டு போனார்கள். அந்த தீர்வை வாசகமோ என்றால், நசரேனுமான இயேசு என்கின்றவன் ராசா புரளிக்காரனாய் தேவவழிக்காரனாய் சிலுவையிலே அறைந்து கொலையுண்ணர் தீர்க்க தீர்வை ஆற்றுதென்று பறையிடுவார்கள். அந்நேரந்தானே பிதாவாகிய சர்வேஸ்வரன் வேறு விதமாய் தீர்வை சொல்லி, இந்த தேவகுமார நட்ப தோஷமும் இல்லாதவராய் மனுஷருடைய ஈடேற்றத்துக்காக மரிக்க போகிறார் என்கின்ற வரையில் இடுங்கும் சத்தம் கேட்கப்படுகிறதாயிருந்தது. இப்படியே கொலைக்களத்துக்கு போகிற ஆண்டவரை வாதித்து நிந்தித்த மகாபரியாய் கோலாகலம் பண்ணிக்கொண்டு போகிற போது, அந்த நிர்பாக்கியமான நகரில் உள்ள வெண்ணிலல்லாத சனங்களோடே கூட்டம் கூட்டமாய் கூடி பார்க்க வந்த இடத்திலே ஆண்டவருடைய தொக்கத்துக்கு பரிதாபப்பட்டவர்கள் மிகுதி காணவில்லையே. ஆனாலும் சுவிசேஷகலூக்காஸ் எழுதின பிரகாரம் பக்தியுள்ள சில ஸ்திரீகள் ஆண்டவருடைய துக்கத்தை கண்டு வெகு இரக்கத்தோடு பிரலாபித்து அழுது ஆண்டவரை பின்பற்றி போனார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களை திரும்பி பார்த்து வசனிப்பது, எருசலேம் நகரவாசிகளே, நீங்கள் என் பேரில் அளவன்